சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சோம்பு, கசகசா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது 1/2 கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி ஜீரகம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம். நீங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுது, அதனால் தண்ணி நான் இவ்வளோ ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா செக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்த சமயம் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அதோட முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போயிடும். நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ நான் அதோட 4 உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: ஃபிஷ் மசாலா, இஞ்சி பூண்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் 3 சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். அப்படியே பொரிக்கணும் அப்படின்னா உடனே பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பொரிச்சிக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயம் மட்டன் குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மீனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா எண்ணெய் குடிக்கும். இப்போ எங்கள் வீட்டில் மதிய லன்ச் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், மட்டன் குழம்பு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம் மதியம். இப்போ பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.